இந்த உலகம் ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி முன்னாடி ஒரு க்ரோசரி ஷாப் ஓப்பன் பண்ணால் 30 வருஷம் நம்ம ஸ்டேபிளாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேமிலியவே அந்த க்ரோசரி ஷாப்பு அந்த பலசரக்கு கடையை வச்சு நம்ம செட்டில் பண்ணிடலாம். ஆனால் இப்போது ஆன்லைன் டெலிவரி, ஏஐ, ஆட்டோமேஷன், ஆப்பு, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு எல்லாத்தையும் ஸ்லோவாக மாற்றிட்டுருக்கு. பல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இப்போ சைலண்ட்டாக ஒரு ஃபியரில் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் சர்வே ஆகுமா அப்படின்னு. அதே நேரத்தில் சில யங்ஸ்டர்ஸு ஏஐ, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, டிஜிட்டல் சர்வீஸ்னு இதில் ஃப்யூச்சரை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஐடியா தான் ரியல் மணியாக இருக்கா, இல்லை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி A to Zலேருந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ரியாலிட்டியை பார்ப்போம். முதல்ல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பற்றி பார்க்குறப்போ இதில் ஜென்ரலாகவே க்ரோசரி ஷாப் இருக்கும், ஹார்ட்வேர் ஷாப் இருக்கும், டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும், டீ ஷாப்பு, எலக்ட்ரிக்கல் ஷாப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெகுலரான நடக்கிற பிஸ்னஸ்ஸு. இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸு எவ்வளோ அதிகமாக சர்வே ஆகும், எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை வச்சு ஓட்டலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பேசிக் ஹியூமன் நீட்ஸு. பீப்புள் என்ன பண்ணணும், சாப்பிட்ணும், ட்ரெஸ் வாங்கணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும். ஸோ இந்த நீட்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். இதில் இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட்டு. ஒரு லோக்கலில் வச்சுருக்கிற அந்த ஷாப் ஓனரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக பில்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கும், அந்த ட்ரஸ்ட் இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. சரி, ஸ்டேபிள் மார்க்கெட் எப்படி இருக்கும்? பல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்லோவாக இருந்தால் கூட பல இயருக்கு அவங்க அந்த ஷாப்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ பல இயருக்கு அந்த ஷாப் வந்து சர்வே ஆகும். சரி, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, காம்படிஷன் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது இப்போ. ஏன்னா ஆன்லைன் ஆப்பில் இருந்தே நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் டிமார்ட்டு, சூப்பர் மார்க்கெட்னு நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுற சின்ன சின்ன ஷாப் ஓனர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ நிறைய யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் கன்வீன்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல ட்ரெடிஷ்னல் ஓனர்ஸு, லோக்கல் ஷாப் ஓனர்ஸு பயங்கர ஒரு ஃபியரில் இருக்காங்க. ஏன்னா அவங்களால டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜும் இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட. என்னென்னா ஹியூமன் கனெக்ஷன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஏஐயால் இந்த ட்ரஸ்ட் வர்த்தியை, இந்த ஹியூமன் கனெக்ஷனை ரீப்ளேஸே பண்ண முடியாது. இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிற ரியாலிட்டி. சரி, ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஐடியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிஸ்னஸில் ஏஐ கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜர் ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீஸு, சோலாரு, இவி சார்ஜிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஆட்டோமேஷன், கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, பயங்கர ஸ்பீடாக க்ரோத் ஆகுவாங்க. ஸோ குயிக்காக ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வெரி வெரி சீப், வெரி வெரி லோ தான். ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் கூட ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது. சரி, இப்போது ஏஐ ரியாலிட்டி வந்த பிறகு நிறைய பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணி, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகுது. ஸோ ஆனாலும் இதில் சில உண்மைங்க இருக்குது. ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் பயங்கர காம்படிஷன் இருக்குது. அதாவது காம்படிஷன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் கடை ஓப்பன் பண்ணி சக்ஸஸ் ஆகிற மாதிரியே கிடையாது. இதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான பீப்புள் இருக்காங்க காம்படிஷனுக்கு உங்கள் கூட ஆன்லைனில். அதே போல் பயங்கரமாக குயிக்காக சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு வேறு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டு நாளைக்கு டெட்டு தான், டுமாரோ டெட்டு தான். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணணும். ஆல்வேஸ் லேர்னிங் இதில் வேணும். சரி, இதில் பிக்கெஸ்ட் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு வைட் ரீச் ஆகுவாங்க. ஸோ டிஜிட்டல் ஆடியன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக கிடைப்பாங்க. சரி, இதில் மணி கம்பேரிசன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலுக்கும் ஃப்யூச்சர் பிஸ்னஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ட்ரெடிஷ்னலில் ஸ்லோவாக ஸ்டேபிளாக மணி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்ருக்கும்.
ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டேபிளாக இருக்கலாம். ஃப்யூச்சர் பிஸ்னஸில் இன்றைக்கி ஸ்பீடாக வரும், ஆனால் ஃப்யூச்சரில் அன்பிரடிக்டபிள் தான். எப்போ வேணால் அது ஸ்டாப் ஆகலாம், எப்போ வேணால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம். நம்ம ப்ராப்பராக அப்டேட் ஆகலைன்னா அது சடனாக டவுன் ஆகலாம். நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து உங்களை மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து அன்பிரடிக்டபிள் தான். அதே போல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் கஸ்டமர் ஆளுங்க நேராக வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் டிஜிட்டல் கஸ்டமர் யார் பெட்டராக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போயிட்டே இருப்பாங்க. உங்களை விட ஒருத்தங்க சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைனில் அவங்கள நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸு. சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. எப்பயுமே வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பார்ப்பாங்க. ஃப்யூச்சர் பிஸ்னஸில் பயங்கர ஸ்பீடாக க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அதே போல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலில் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸில் கண்டிப்பாக டெக்னாலஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டெக்னாலஜி உங்கள்கிட்ட நல்லா இருந்ததுன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இதில் சில எமோஷ்னல் ரியாலிட்டிலாம் இருக்குது. ஷூர், கண்டிப்பாக வந்து பழைய பிஸ்னஸ்மேன்லாம் நம்ம காலம் போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே போல் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃப்யூச்சர் பிஸ்னஸில் நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதே அவங்க பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டி. சரி, ஃப்யூச்சர் வின்னர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஹைப்ரிட் மாடல் தாங்க. நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஃப்யூச்சர் வின்னர். நீங்கள் ஸ்டேபிளாகவும் இருப்பீங்க, நல்லா ஏர்னும் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் லோக்கலாக ஷாப்பர் வச்சுருப்பீங்க, க்ரோசரி ஷாப்பு, அதை ஆன்லைன்லேயும் நீங்கள் டெலிவரி பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் டெலிவரி பண்ணலாம். அதே போல் டெக்ஸ்டைலில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸாக போடலாம். ரெஸ்டாரண்ட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். இது தாங்க ஃப்யூச்சர். ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஃப்யூச்சராகவும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் மாடல் மாதிரி டெவலப் பண்ணிக்கிறோம். சரி, இப்போது ட்ரெடிஷ்னல் ட்ரஸ்ட்டும் மாடர்ன் டெக்னாலஜி சேர்ந்ததுன்னா பயங்கர பவர்ஃபுல் காம்பினேஷன் இதுதான். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்தாலும் ஹியூமன் நீட்ஸு டிஸப்பியர் ஆகாது இல்லை, பிஸ்னஸ் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். பட் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக சர்வே ஆகணும்னா உங்களுக்கு பயங்கர லேர்னிங் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும், டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக அவங்க கூட நல்ல கம்யூனிகேஷனில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனராக மாறலாம் ஃப்யூச்சரில். ஈவன் 2026, 2027 எப்போனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆரம்பிக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக சீக்கிரமாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து அந்த ஃப்யூச்சர் பிஸ்னஸ் கூட ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.